அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களில் இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். கடகம் சொன்னோன்னா காலபுருஷனுக்கு 4வது வீடு. இப்போ இந்த மாதம் குரு பகவான் இப்போ அதிலே தான் உச்சமடைகிறாரு. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார். ஆயில்ய நட்சத்திரம் சொன்னால் புதனோட நட்சத்திரம் 3-12க்கு அதிபதியானவர். 6-9 குருவோட வீடு. அப்போ 3, 6, 9, 12 இந்த 4 இதுவும் ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி ஒரு இடமாற்றம் உண்டு. அப்போ இடமாற்றம்னா எது? 6ஆம் இடம் சொன்னால் வேலைக்காக ஒரு இடமாற்றம். 9ஆம் இடம் சொன்னால் ஒரு ஆன்மீகமாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு, ஏதாவது ஒரு குறுகிய பயணமாவது போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. சரி, எப்போவுமே இந்த 3, 6, 9, 12 உங்கள் ஜாதகத்திலே செயல்பட்டாலே நீங்கள் பிறந்த ஊரில் இருந்து இடம் மாறி அடுத்த ஒரு இடத்துக்கு போய் இருந்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி ரொம்ப அமோகமாக இருக்கும். புகழ் மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, 2ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன் இருக்கிறாரு. சூரியன் 2ல் தனாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறாரு. அதனால் குடும்பம், வாக்கு, தனம் எல்லாமே அதில் தானே இருக்குது. பொதுவாகவே 2ஆம் வீட்டில் செவ்வாயாவது சூரியனாக இருந்தாலே கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நெருப்பு ராசி பார்த்திங்களா, கோபம் அதிகமாக வரும். ஆனால் அரசு கிரகம்னால நம்ம அரசாங்க ரீதியாக நல்ல வருமானம் வரக்கூடிய இருக்குது. ஏன்னா வாக்குஸ்தானம் இல்லையா, பேச்சால் வருமானம். நம்ம பேசக்கூடிய தொழில் எதுவாக இருக்கட்டும், ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பேச்சு திறமையில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சூரியன் பூர நட்சத்திரத்தில் இருக்கும்போது செப்டம்பர் மாதம் சூரியன்கிற சுக்கிரன் இல்லையா, சுக்கிரனுடைய காரங்களான மியூசிக், கலை சம்மந்தப்பட்ட இதுலலாம் உங்களுக்கு இப்போ வருமானம் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில்கள்லாம் பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இப்போ நல்ல வருமானம் இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி நவரத்தின கற்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கிரானைட் கல் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பூரா அமோகமாக வளர்ச்சி இருக்குது. இதில் கேதுவும் கூட இருக்கிறனால கேதுக்கு திடீர் வருமானம் உண்டு. 2ல் கேது இருந்தால் திடீர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ரொம்ப பணத்துக்கு மேலே பட்டுதல் இருக்காது, ஆன்மீகத்து மேலே உங்களுக்கு பட்டுதல் அதிகமாக இருக்கும். எப்போவுமே 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாச்சுன்னா நம்ம இப்போ ஒரு சட்டசபையில் பேசினாலும் பயப்படாமல் தைரியமாக பேசுவாங்க. அதான் நான் ஒரு முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி பேசுனா 8ஆம் இடத்துல சூரிய பகவான் பார்க்குறாரு, அரசு தண்டனையும் கிடச்சிரும். அதனால் நம்ம எல்லாம் பேசிடலாம்னு சொல்லி நம்ம பேச முடியாது. கவர்மெண்ட் இதுலேருந்து அரசியலேருந்து தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ கவனமாக இருக்கணும். அதே 3ஆம் இடத்துல புதன் இருக்கார். அவர் வீட்டிலே ஆட்சியில் சொந்தமாக இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி 3, 12ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 6. அப்போ இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இவங்களோட அறிவு, ஆற்றல், இயக்கம், எண்ணம் எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கல்வித்திறன் நல்லாயிருக்கும், ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். இவங்க இடத்துக்கு தகுந்தவாறு பேசக்கூடிய இது. இப்போ இவங்களுக்கு 6ஆம் இடம் வேலை செய்கிறனால இவங்க நல்ல ஒரு நம்பிக்கையாக ஒரு ஆளுக்கு நல்லது செய்வாங்க. ஆனால் அவங்க அதை விரோதமாக நினைப்பாங்க. அப்போ 3ஆம் இடம் சொல்லுது இளைய சகோதரமாக இந்த இவங்க செய்கிற இது பிடிக்காமல் இளைய சகோதரக்குள்ள ஒரு நட்பு பகையாக மாறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு இடம் அறிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த விரோதம் இல்லாமல் நட்பாக மாறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ புதனை பற்றி அடுத்து சுக்கிரனை பாருங்கள். சுக்கிரன் சொல்லிட்டாங்கன்னா என்ன வருங்க, பொதுவாகவே இந்த புதன் 3ஆம் இடத்துல இருந்தாலே இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்க எந்த மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அதாவது நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்னவாக இருந்தோம், ஆனால் எதுவுமே அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம், இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம், இந்த மாதிரி யோசனையே இருக்காதுங்க. இன்றைக்கி தினசரி உள்ள விஷயம் என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற யோசனை நீங்கள் ஒவ்வொரு முடிவாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டானவங்க. இதே 4ஆம் இடத்துல சுக்கிரன் அவர் வீட்டிலே இருக்கிறாரு. பொதுவாகவே கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்ப நல்லது செய்வார். ஏன்னா திக்பலம் இல்லையா, உங்களுக்கு காலபுருஷனுக்கு அது 4ஆம் வீடே திக்பலமாக அவர் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் சுக்கிரன் பாதகாதிபதினு சொல்லி உங்களுக்கு கெடுதல் செய்வார் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சுக்கிரன் உங்களுக்கு நல்லதே செய்வார். அது குறிப்பாக 4ஆம் இடத்துல இருந்தாச்சுன்னா நல்லது தான் செய்வார். உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும்போது தான், பாதகாதி தசை நடந்தால் தான் ஏதோ நமக்கு சின்ன சின்ன இது இருக்கும். இப்போ உங்களுக்கு சுகபோகத்துக்கு ஒரு குறவு இருக்காது. ஏன்னா இது துலாம் ராசியில் இருக்கனால இப்போ நிறைய ஃபர்னிச்சர்லாம் மர சாமான்கள்லாம் வாங்கி போடணும்னு நல்ல ஆசை இருக்கும். ஆனால் இதில் மாளவிகா யோகம் இருக்கனால நல்லாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் இது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருக்கனால உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வந்த பிறகு தான் உங்கள் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு கூடுதல் மட்டும் ஒரு 4 குழந்தையாவது இருந்தால் தான் நல்ல அமோகமாக இருக்க வளர்ச்சி இருக்குது. அதனால் முதல்ல ஒரு குழந்தை இருந்துட்டுனா நம்ம டாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பாருங்கள், 5, 10க்கு அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கார். அப்போ 5ஆம் அதிபதி 12 இருந்தால் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடங்கிற தொழில் வெளிநாட்டில் பண்ணாலும் ரொம்ப அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ல் ஒரு பாவ கிரகங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் அதிகமாக வராது.
பொதுவாக 12ல் வந்து செவ்வாய் தோஷம் உண்டு பார்த்தீங்களா. அதனால் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு குறையணும்னா நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்க செவ்வாய்க்கு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. உங்களோட தோஷம் குறையிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.